பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தை 2. அப்பொழுது அபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகமானது கொரோனா என்கின்ற இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. எல்லா குடும்பங்களிலும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது. அநேக பேர் வேலையை இழந்து தவிக்கிறார்கள். அநேக மக்கள் தான் செய்த தொழிலை அவர்கள் அப்படியே முடங்கி போன நிலையில் இருக்கிறதை பார்த்து மனம் வெந்து போய் இருக்கிறார்கள். அநேக பேர் எந்த ஒரு வழியிலும் வாழ முடியாது என்று இந்த உலகத்தில் நிலைத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தை படைத்த கடவுள் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார். ஆனால் நம்மளுடைய மீறுதலினாலும், நம்மளுடைய பாவங்களினாலும், நம்மளுடைய பேராசையினாலும், நம்மளுடைய தற்பெருமையினாலும், நம்மளுடைய பாவங்களினாலும் நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். ஆம், எல்லோரும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பாதிப்பு உண்டு இந்த கொரோனா என்கின்ற பெரும் தொற்றால். ஆனாலும் இன்று வரையிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் நம்மை ஒரு நல்ல ஒரு செல்வந்தராய் வைத்திருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையே பிரச்சனைகள் உண்டு. அவர்கள் இருவரும் சகோதரர்களாய் இருக்கிறார்கள். அவரிடம் வேலை பார்த்தவர்களுக்கு இடையே பிரச்சனை வந்த வேளையிலே 2 பேரும் பிரிந்து போய்விடுகிறார்கள். அவர்கள் பிரியக்கூடிய நேரத்திலே அவர்கள் இருந்த சொத்தை பிரித்து எடுத்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அபிரகாம் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கின்றார். அந்த நேரங்களிலே ஆண்டவர் அபிரகாமோடு பேசுகின்றார். அபிரகாமும் ஆண்டவரோடு பேசுகின்றார். அபிரகாம் ஆண்டவரை தன்னுடைய சொந்த தந்தையாய் அவர் நினைத்து, ஒரு நண்பராய் நினைத்து அவரோடு பேசக்கூடிய வேளையிலே வறண்ட நிலத்திலும் கூட ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நீங்கள் எத்தனை பேர் இந்த கொரோனா நோய் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஜெபித்திருப்பீர்கள்? ஒருவேளை நீங்கள் ஜெபித்திருக்கலாம். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்கு. பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் அதில் யாரும் படிக்க வரவில்லை, அட்மிஷன் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நான் பார்க்கின்றேன் அநேக பள்ளிக்கூடங்களில் பணி செய்கிற கூடிய அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், குருக்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மக்களுக்காக போராடி ஜெபிக்காதபடி எப்பொழுது இந்த கொரோனா தீரும், அதன் பின்பாக மீண்டும் என்னுடைய பள்ளிக்கூடத்தை கட்டி எழுப்பி நல்ல பணங்களை சம்பாதிப்பேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய நிலைமை முந்திய நிலைமையோடு பிந்திய நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரிடம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களில் நாம் நம்மை அர்ப்பணித்து செல்லக்கூடிய வேளையிலே உங்களுடைய தொழிலையும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையும், நீங்கள் முயற்சிக்கக்கூடிய எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மை நேசித்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, பொருளாதார ஆசீர்வாதங்களும் உண்டு, ஆன்மீக ஆசீர்வாதங்களும் உண்டு, நிலை வாழ்விற்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஏனென்றால் நாம் ஆண்டவரை தெய்வமாகவும் தஞ்சமாகவும் கொண்டிருக்கின்றோம். நற்கருணை நாதரை தஞ்சமாக கொண்டு அவரிடம் நாம் ஓடி வருகின்றோம். அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்து அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி அவர்களுடைய காட்சிகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு அவருடைய மகனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு நாம் ஜெபிக்கின்றோம். அநேக பேர் தவறாக பொருளாதார ஆசீர்வாதத்தில் இருக்கிறவர்கள் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தரித்திரத்தில் பிறந்தோமானால்
பொன்னை போல் நாம் சுத்திகரிக்கப்படுவோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த அபிரகாம், தாவீது, யோபு என்பவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். யோசேப்பையும் தானியேலையும் ஆண்டவர் மிக உயர்த்தி நல்ல நிலைமையில் வைத்தார். அதே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அல்லவா? பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இன்னும் ஏராளமான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். ஆனால் அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவில்லை. எனவேதான் யோபு என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஆண்டவரிடம் வந்து மன்றாடக்கூடிய ஒரு மனிதராய் இருந்தார். ஆண்டவரிடம் வந்து தான் செய்த பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். தன்னுடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக அவர் வந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரிடம் அனுமதி வாங்கினாலும் ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். சாத்தான் ஆண்டவரிடம் வந்து அனுமதி வாங்கி யோபுவை புடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அனுமதியை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொண்டாலும் ஆண்டவருடைய கரம் யோபுவோடு கூட இருந்தது. அன்பார்ந்தவர்களே, யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 10-12 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். யோபுவின் முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோபு இன்னும் பெரிய பணக்காரனாகவும் செல்வந்தராகவும் வாழ்ந்து வந்தார். அப்படி என்றால் அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். 3 யோவான் 2வது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, அருமையான கடவுளுடைய இந்த வார்த்தையை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை உலகபூர்வமாக ஆசீர்வதித்து செழிப்பை தரும் பொழுது உங்கள் கண்கள் அதன் மேல் வைக்காமல் ஆண்டவர் மீது நீங்கள் வைக்க வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, லோத்து செழிப்பான இடத்திற்கு கடந்து சென்றார். அபிரகாம் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்தபடியினால் அவன் எந்த இடத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று தன்னுடைய சகோதரிடம் சொன்னார். அவனுடைய அந்த மனதை கண்ட ஆண்டவர் அவரை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தினார். அதை விட்டுவிட்டு நாமும் லோத்துவை போல் பேராசைப்பட்டு எங்க செழிப்பாய் இருக்கின்றதோ அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெருமையோடு அலைந்தோம் என்றால் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அதே போல் நாம் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஏழை மக்களுக்கும், கைம்பெண்களுக்கும், அனாதைகளுக்கும், திக்கற்றவர்களையும் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, கனி உள்ள மரத்தை நோக்கி பறவைகள் வருவது போல அநேக தேவையுள்ள ஊழியக்காரர்கள் உங்களை நாடி வரக்கூடிய வேளையிலே, அப்படி என்றால் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்கள் யார், நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா என்பதை அறிந்து நீங்கள் உதவி செய்யக்கூடிய வேளையிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களை தேடி வரக்கூடிய பறவைகளையும் மிருக ஜீவிகளுக்கும் நீங்கள் உணவு கொடுக்கக்கூடிய வேளையிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன். நான் ஏன் இன்றும் இந்த பொருளாதாரத்தில் முன்னேறாமல் இருக்கின்றேன்? அதற்குள்ள தடைகள் என்ன என்பதை நீங்கள் ஆண்டவரிடம் கேட்டு நீங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை தருவார். ஆண்டவர் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார். தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்களை பெருமைப்படுத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, அபிரகாமின் தந்தை நம்முடைய கடவுள் நமக்கும் தந்தையாய் இருக்கின்றார். அவரிடம் பிள்ளைக்குள்ள உரிமையோடு கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாய் இருக்கலாம், வேலையாய் இருக்கலாம், நீங்கள் முயற்சி செய்யக்கூடியதாய் இருக்கலாம், எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து கண்களை மூடி ஆண்டவரிடம் செபிப்பீர்களாம். செபிக்கக்கூடிய வேளையிலே வல்லமை கடந்து வருவதையும் ஆண்டவர் உங்களுடைய வைப்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து செபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி. இதோ இந்த பரிசுத்தமான பலி மேடையிலே அமர்ந்து உமது பிள்ளைகளை பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக விண்ணகத்தில் இருந்து கடந்து வந்திருக்கக்கூடிய நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வேலையை இழந்தவர்களையும் பொருளாதாரத்தை இழந்தவர்களையும் தன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் மறந்தவர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் எப்படி வாழ முடியும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கின்ற கலக்கத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு உதவி செய்ய யார் உண்டு என்கின்ற எண்ணத்தோடு வாழ்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, யோபு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்த வேளையிலும் கூட யோபுவோடு நீர் கூட இருந்து உமது கரம் கூட இருந்து அவரை வழி நடத்தியதை போல் இதோ இந்த அதிகாலையில் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீர் கூட இருப்பீராக. அவர்களை தப்புவித்து ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. கலக்கத்தோடு இருக்கிறவர்களுடைய கலக்கங்களை எடுத்து மாற்றி ஆண்டவரே, அந்த வேலை செய்கின்ற இடத்திலும் ஆண்டவரே, அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் நீர் முன்னேற்றத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய தகப்பனாய் இருக்கின்றீர். பிள்ளைக்குரிய உரிமையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அபிரகாமை உயர்த்தியதை போல், தாவீதை உயர்த்தியதை போல், யோபுவை உயர்த்தியதை போல், யோசேப்பை உயர்த்தியதை போல், ஆண்டவரே தானியேலை உயர்த்தியதை போல் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உயர்த்துவீராக. நாங்கள் சாட்சியோடு வாழ்ந்து உமது நாம மகிமைப்படும்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்த பிள்ளைகளாய் நாங்கள் வளர்க்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய தொழிலையும் ஆசீர்வதிப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி உங்களுடைய தொழிலை நடத்த வேண்டும், எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, ஒரு ஆசிரியராக, நல்ல ஒரு மேனேஜராக இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வேளையிலே அதை நீங்கள் மற்றவர்கள் பயன்படும்படியாக செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்களோடு தங்கும். எனவே இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.